பெருமை நமக்கு கூடாது. பெருமையின் வீழ்ச்சிக்கு நல்ல உதாரணம் பிசாசு தான். தேவனால் உண்டாக்கப்பட்ட லூசிஃபர் என்கின்ற பிசாசு அவன் என்ன செய்தான்? தேவனுக்கு மேலே தன்னை உயர்த்தி உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், சிங்காசனத்தில் உட்காருவேன் என்று வானத்துக்கு எழுந்து ஏறி போன பொழுது தான் தேவன் அவனை அடித்து கீழே தள்ளி போட்டார். அவன் பிசாசாய் மாறினான். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்பொழுதும் எதிர்த்து தான் இருக்கிறார். பெருமை நமக்கு கூடாது. நம்மோடு கூட இருக்கின்ற நம்முடைய சக விசுவாச பிள்ளைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்வை காணுகிறார்கள் என்று வைத்து கொள்ளுங்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். அப்பொழுது நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். எப்பவுமே நமக்கு பொறாமை என்கின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே வரவே கூடாது. அது ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது பயங்கரமானது. அது கொலைபாதகத்துக்கு ஏதுவானது. பொறாமையினால தான் ஆபேலுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்று காயின் ஆபேல் மேலே பொறாமை கொண்டு காயின் ஆபேலை கொலை செய்தான். தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த ரெண்டு குணங்கள் நமக்கு வாழ்க்கையில் வரவே கூடாது. பெருமை வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது. இது மனிதனுக்குள்ளே, பாவம் செய்து வீழ்ந்து போன மனிதனுக்குள்ளே இயல்பாக வருகிற குணங்கள். ஆனால் நம்ம தான் பாவத்தை வென்ற இயேசுவின் பிள்ளைகளாய் மாறிட்டோமே, பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சே, அல்லேலூயா. அதனால் இந்த குணங்கள் நமக்குள்ளே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த குணங்களுக்கு நாம் வெற்றி அடைந்திருக்கிறோம், நாம் ஜெயித்திருக்கிறோம் என்பதை நாம் மனதில் வைத்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த மாதிரியான குணம், இந்த மாதிரியான எண்ணம் நமக்குள்ளே எழும்பும்போது, நான் பாவத்துக்கு செத்தவன், நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறவன், அல்லேலூயா, இந்த மாதிரி குணங்கள் எழும்பும்போது அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை என்று நாம் சாந்த குணமுள்ளவர்களாய், பொறுமை உள்ளவர்களாய், அன்பு உள்ளவர்களாய், மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை காப்பாராக. அப்படி இருக்கும்போது கிருபை வளரும், கிருபையிலே நாம் பெருகுவோம். அவர் அதிகமாய் கிருபை கொடுக்கிறார். கிருபை நமக்குள்ளே பெருகுவது எப்படி என்று சொன்னால் இப்படி தான் பெருக முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன், ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமேன். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று எழுதியிருக்கிறது இல்லையா? இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்குங்க. ஆகவே ஸ்தோத்திரம். கிருபையில் வளருவதற்கு பெருமைக்கும் பொறாமைக்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது. சொல்லுங்க பார்ப்போம். பெருமைக்கும் பொறாமைக்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது. அப்பொழுது கிருபையிலே நாம் வளருவோம். அல்லேலூயா, ஆமென். அதான் முதல் பாயிண்ட்டு. லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 50 வரையிலும் படித்த பொழுது அங்கே ஒரு விருந்து சாலை, அதில் இயேசுவும் சீசர்களும், ஒரு பரிசேயனாகிய சீமோன், ஒரு பாவியாகிய ஸ்திரீ. இந்த சீமோனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறார். விருந்துக்கு அழைத்தவன் விருந்தாளியாகிய, விருந்துக்கு முதன்மையானவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவன் பூரணமான அன்பை காட்டலை. அந்த விருந்தாளியில் கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை கொடுக்கல. அங்கே பாவியாகி ஒரு ஸ்திரீ அளவற்ற அன்பை காட்டுகிறாள். அவன் தன் இருதயத்தில் கசப்பாகிச்சு, என்ன இது பாவியான ஸ்திரீ இவரை தொட்டுக்கிட்டு இருக்கிறாளே என்று அருவறுத்து கொண்டிருந்தான். அந்த இடத்துல ஒரு உதாரணத்தை சொல்லி அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறாள். ஒரு எஜமான் இடத்துல 2 வேலைக்காரர்கள் 50 வெள்ளிக்காசு, ஒருவன் 500 வெள்ளிக்காசு கடன் பட்டிருந்தான். இருவரையும் எஜமான் மன்னித்து விட்ட பொழுது இருவரில் யார் அதிகமாய் அன்பு கூறுவார்கள்? சீமோன் சொன்னான், அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன் தான் ஆண்டவரே என்று சொன்னார். இயேசு சொன்னார், நீ சரியாய் நிதானித்து சொன்னாய். நீ நினைக்கிறபடி இந்த ஸ்திரீயானவள் அதிகமாய் பாவம் செய்தவள் தான், ஆனால் அதிகமாய் அவள் மன்னிக்கப்பட்டவள், அவள் அதிகமாய் அன்பு கூறுகிறாள். யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அளவற்ற கிருபையை பெற்றிருக்கிறானோ, தயவை பெற்றிருக்கிறேன் என்று எவன் உணர்கிறானோ, எவள் உணர்கிறாளோ, அவன் அதிகமாய் அன்பு கூறுவான், அதிகமாய் அன்பு கூறுவாள். இதுதான் விஷயம்.
நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு கால்களுக்கு தண்ணீர் தரல, ஆனால் இவளோ தன் கண்ணீரினால் என் பாதங்களை நனைத்தாள், தன் கூந்தலினால் என்னுடைய பாதங்களை துடைத்தாள், என் பாதங்களுக்கு அவள் முத்தம் செய்தாள், நீ எனக்கு முத்தம் தரவில்லை. அவள் என் தலைக்கு பரிமள தைலம் கொடுத்தாள், நீ என் தலைக்கு எண்ணெய் கூட தரல. மனிதனுடைய வாழ்க்கையில் வாழவே தகுதி இல்லாத சூழ்நிலையில் மனிதன் மாறிவிட்டான். மனிதனுக்கு வாழ்வு தந்து மறுவாழ்வு தந்து அவனை வாழ வைக்க வந்தது தான் தேவ கிருபை. எல்லாருக்குமான கிருபை இது. குஷ்டரோகியாக இருந்து இயேசுவால் சுகமாக்கப்பட்ட சீமோன் இயேசுவை விருந்துக்கு அழைத்திருந்தான் என்று இன்னொரு இடத்துல தெளிவாகவே இருக்குது. இவன் என்ன கொஞ்சமான மன்னிப்பு பெற்றவனா? சொல்லுங்க பார்ப்போம். குஷ்டரோகம் அவன் உடலை முழுவதும் புழு அரித்து, விரல்களெல்லாம் அழிந்து, கையெல்லாம் அழிந்து, முகமெல்லாம், காதெல்லாம், கண், மூக்கு, வாயெல்லாம், கால் விரல்களெல்லாம் அழுகி அப்படியே அவனை தின்னுக்கிட்டு இருக்குது அந்த புழு. அவன் திரும்பி வரவே முடியாது இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே. அவன் தீட்டு அருவருப்பானவன் என்று பாளையத்துக்கு புறமே கொண்டு போய் விடப்பட்டவன். அவனை இயேசு கண்டு அவன் மேல் மனதுருகி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு மகனை சுத்தமாக என்று சுத்தமாக்கி அவனை ஊருக்குள்ளே கொண்டு வந்தார். இந்த ஸ்திரியை பார்த்து பாவின்னு அவளை பார்த்து அருவருக்கிற இவன் அதைவிட மகா பாவியாக இருந்தான் இல்லையா? ஆனால் இவன் உள்ளத்தில் எப்படி இருக்குது? மகா உத்தமன் போல தன்னை நினைத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி மனிதனுடைய எண்ணங்கள் தான் இது. கிருபையை அளவற்ற கிருபையை தேவன் மனிதனுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதுதான். பவுல் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனும் என் மேலே குற்றம் சாட்ட முடியாது, அந்த மாதிரி நான் வாழ்ந்தேன்னு சொல்கிறார். ஆனாலும் என் தேவனுக்கு முன்பாக நான் ஒரு பாவி, அவருடைய பார்வையில் நான் பாவிகளில் பிரதான பாவியாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவருடைய கிருபை பெற்றேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை பெற்றேன். அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் தகுதி இல்லை. அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன். அப்போஸ்தலன் என்று அழைக்க நான் தகுதி இல்லாதவன் தான். ஆனாலும் அவரால் நான் கிருபை பெற்றேன். இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்கள். அதனால தான் அவனால் அமைதியாக இருக்க முடியல. இயேசுவுக்காக உலகம் முழுவதும் ஓடி முடித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனாலே பிடிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய கிருபையை அளவில்லாமல் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொருவரும் இப்படி தான் நினைக்கணும். இன்றைக்கு நான் வாழ்வது அவருடைய கிருபை, நான் வளர்வது அவருடைய கிருபை, நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. இதை மட்டும் நம்ம எப்பொழுதும் மனதில் வைத்திருந்தால் நாம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்னாடி இருக்க ஆசைப்படுவோம். அளவற்ற அன்பை காட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்தி கொண்டே இருப்போம். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, அவள் அதிகமான அன்பு காட்டினதுக்கு காரணம் அதிகமான அவர் கிருபையை அவள் பெற்றிருந்தாள். உலகத்தில் வாழ தகுதியற்றவளாய் இருந்தவள் இம்மையிலும் மறுமையிலும் வாழ தேவனுடைய கிருபையால் தகுதி பெற்றாள். அதனால தான் தேவனிடத்தில் அளவற்ற அன்பை கூறுகிறாள். நாமளும் அப்படித்தானே? அல்லேலூயா. ஆமென். நாமும் தேவனிடத்தில் அளவற்ற அன்பை நாம் காட்டுவோம். சரி, கிருபையில் வளர்வதற்கு இன்னொரு காரியத்தை கவனிப்போம். சங்கீதம் 89:17, நீரே அவர்கள் பலத்தின் மகிமை, நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாக இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். இந்த தயவு, கிருபை, காருண்யம், பாக்கியம், இது எல்லாத்துக்குமே கிரேஸ், கிருபனை தான் சொல்லுது. யூதர்களுக்கு கம்போர்ட் ஜூஸ் பைபிள் ஒன்று இருக்குது. அதில் இந்த வசனத்தை பற்றி சொல்கிறது, உம்மை பிரியப்படுத்துகிறதினால் கிருபை அதிகமாகிறது. தேவனே உம்மை பிரியப்படுத்துகிறதினால் எனக்கு கிருபை அதிகமாகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். உம்மை பிரியப்படுத்துகிற நாள்
எனக்கு உமது மகிமை விளங்கும், உமது கிருபை பெருகும், என் கொம்பு உயரும். உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்கிறதினால் எங்களுக்கு கிருபை அதிகரிக்கிறது, திறமை அதிகரிக்கிறது, சக்தி பெருகுகிறது, வல்லமை பெருகுகிறது. ஆமேன். நாங்கள் பலத்தின் மேல் பலன் அடைகிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனுக்கு சிநேகிதராவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அங்கே வசனம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், ஆமாம், அவனுடைய சத்துருக்கள் கூட அவனுக்கு என்னவாயிருவாங்க? சிநேகிதராக மாறிவிடுவார்கள். ஸ்தோத்திரம். இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொன்னால், ஆதியாகமம் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 26லேருந்து 31 வரையிலும் அங்கே படித்தோம்னா அங்கே ஒரு சம்பவம் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், பஞ்ச காலத்தில் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எகிப்தை நோக்கி போயிட்டு இருந்த நேரத்தில் கர்த்தர் சொன்னார், ஈசாக்கு, நீ எகிப்து தேசத்துக்கு போகாதே, நீ இங்கேயே குடியிரு, இந்த தேசத்திலேயே நீ வாசம் பண்ணு, நான் உன்னுடனே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரூரிலே குடியிருந்தான், கீழ்ப்படிந்தான். தேவனுக்கு பிரியம் எது? இப்போ அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது தான் அவருக்கு பிரியம். அதை ஈசாக்கு செய்தபடியினால் தேவன் அவனை ஆசீர்வதிக்க தொடங்கினார். 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைவிதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தேர் அவன் பேரிலே பொறாமை கொண்டார்கள். அப்புறம் என்ன நடந்துச்சு? ஈசாக்குக்கு விரோதமாக கொஞ்ச காலம் அபிமெலேக்கு ராஜா, அவன் ஆட்கள் என்ன செய்தாங்க, ஈசாக்கு அந்த இடத்துல துரத்தி விட்டுட்டு அந்த இடத்துல எல்லாம் அவர்கள் குடியிருக்கும்படி ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். பரவாயில்ல, ஈசாக்கு விட்டுட்டு வேற ஒரு பக்கம் போகிறான். ஆனால் ஈசாக்கு எங்கே போகிறானோ அங்கெல்லாம் அந்த பூமியில் தண்ணீர் வருது. அவன் எங்கெல்லாம் விதைக்கிறானோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே 100க்கு 100 மடங்கு விவசாயத்தில் ஆசீர்வாதம் பெருகிறது. அல்லேலூயா. இதுதான் கிருபை, இதுதான் கிருபை. தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது இன்றைக்கி நிறைய நேரங்களில் ஜனங்களுக்கு ஒரு சவாலாக இருக்குது. எப்படி முடியும்? அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு எங்களால் முடியலன்னு தவிக்கிறாங்க. அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் கிருபை பெருகுகிறது. இதனுடைய முடிவு என்னாச்சு தெரியுமா? ஒரு சமயத்தில் இந்த எதிரிகள் அவர்களை பின்தொடர்றதை நிறுத்திட்டாங்க. ஏன்னு சொன்னால், இந்த ஈசாக்கினுடைய பெருக்கத்தை, அவனுடைய வளர்ச்சியை, அவன் மேல் இருக்கிற தேவனுடைய கிருபை அவனை பெருக பண்ணுவதை யாராலும் தடுக்க முடியல. அதை பார்த்து பெலிஸ்தியர்களுக்கும் பெலிஸ்தியர் ராஜாவுக்கும் பயம்தான் உண்டானது. அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த 26ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது, அபிமெலேக்கு அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்திவிட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல் நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள்.
அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பெலிஸ்திய ராஜா ஈசாக்கினிடத்துல வந்து சொல்றாரு. ஈசாக்கு அவங்கள பார்த்தோன்னு சொல்றான், ஏன் என்னிடத்துல வந்தீங்க? நான் எங்கே போனாலும் என்னை நீங்கள் துரத்தி விட்டீங்களே, இப்போ எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், கர்த்தரும் மோடு இருக்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிஞ்சுக்கிட்டோம். அதனால் உம்மோடு கூட சமாதானம் செய்து கொள்ளும்படி நாங்கள் வந்தோம். இப்போ அந்த வசனம் நிறைவேறுதா இல்லையா? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவருடைய சத்துருக்கள் அவனுக்கு என்ன ஆவாங்கன்னு சொன்னார்? சிநேகிதராவார்கள். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்தில் பொறாமையாக தான் இருக்கும், பயங்கர வெறுப்பு போராட்டமாக தான் இருக்கும். ஆனால் முடிவு தான் கவனிக்கணும். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு என்னவாக இருக்குமா? சம்பூர்ணமாக இருக்கும். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். கிருபை விடாது, கிருபை விடவே விடாது. நம்மை சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிவிடும். அல்லேலூயா. நம் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்துவிடும் கிருபை. செஞ்சிருச்சா இல்லைங்களா? ஈசாக்கை ஆசீர்வதிச்சா இல்லைங்களா? உம்மை பிரியப்படுத்துகிறபடியினால் உமது கிருபை எங்களிலே அதிகரிக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அதான் உண்மை. இன்னொரு வசனத்தில் 2 நாளாகும் புஸ்தகம், யூதாவின் ராஜா யோசபாத்தின் நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். அந்த ராஜா ஒரு குட்டி ராஜா. அவனுக்கு விரோதமாய் 3 பெரிய அரசர்கள், சேயீர் மலை தேசத்தார், அம்மோன் புத்திரர், மோவாபியர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய 3 ராஜாக்கள் தன்னுடைய பெரிய படையோடு யூதாவின் ராஜா யோசபாத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை ஒரு ஒற்றன் வந்து யூதாவின் ராஜாவுக்கு அறிவிக்கிறான். யோசபாத்துக்கு எப்படி இருக்கும்? யோசபாத் என்ன செய்தான்? அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு அவன் ஒருமுகப்பட்டான். அவன் தன் தேசத்தின் பிள்ளைகள், தன் குடும்பம், மூப்பர்கள் எல்லாரையும் அழைத்து தேவாலயத்தில் உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தை தேடத் தொடங்கினான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அங்கே சொன்னான், பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், நீதான் ராஜ்யங்களை ஆளுகிறவர், நீங்கள் தான் ஆண்டவரே என்று சொல்லி, நீங்கள் உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு என்று இந்த தேசத்தை நீர் கொடுக்கவில்லையா? நாங்கள், எங்கள் பிதாக்கள் இந்த தேசத்தை அவர்கள் சுதந்தரித்தார்கள், நீர்தான் கொடுத்தீர். இப்பொழுது இந்த தேசத்தை எங்கள் கையிலிருந்து பிடுங்குவதற்காக இந்த 3 ராஜாக்கள் தங்களுடைய திரளான ஜனங்களோடு கூட எங்களை நோக்கி வருகிறார்கள். உம்முடைய வேதத்திலே சொல்லியிருக்கிறபடி பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், பலவிதமான உபத்திரவங்கள் தேசத்தில் வந்தால் நீங்கள் இந்த ஆலயத்திலே கூடி நீங்கள் என்னிடத்திலே நீங்கள் முறையிட்டால் நான் உங்கள் ஜெபத்தை கேட்பேன், உங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், உங்கள் தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. இப்பொழுதும் இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்வது என்றும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே கர்த்தாவே, எங்கள் முகங்கள், எங்கள் கரங்கள் எல்லாம் உம்மையே நோக்கி இருக்கிறது என்று சிறு பிள்ளை அப்பா முகத்தை நோக்கி பார்த்து அப்பான்னு ஏங்கி நிற்கிறது மாதிரி முழு அன்பையும் அப்பா மேலே செலுத்தி தேவனை நோக்கி இவர்கள் காத்திருக்கிறார்கள். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது.
நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்த்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். சரி, போதும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ ஸ்தோத்திரம். ஒன்று, கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை நமக்கு சமாதானமாக்கி தருவார். அல்லேலூயா. அல்லாவிட்டால் சத்துருவை கர்த்தரே எதிர்கொண்டு யுத்தம் பண்ணி சத்துருவை வேறே திசையில் அனுப்பி விடுவார். அல்லேலூயா, ஆமீன். கர்த்தர் வேறே விதமாய் அவர்களை யுத்தத்தை பண்ண வச்சு அந்த சத்துருக்களை மடிய பண்ணிடுவார். இதுதான் கர்த்தருடைய கிருபை பெற்ற பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற அனுகிரகம், ஆசீர்வாதம். அலையில சொல்லுங்க பார்ப்போம். கிருபை என்னையா பண்ணோம்? கிருபைன்னே சொல்கிறீங்களே. இன்றைக்கி கிருபையின் சத்தியத்திற்கு பயங்கர எதிர்ப்பு. எங்கே டிவியை திறந்தாலும் இந்த யூடியூப்பில் போனாலும் கிருபைங்கிற சத்தியத்தை கேட்காதீங்கிறான். கிருபை பயங்கரமான பாழாக்குகிறது மக்களை அப்படின்னு சொல்லி கிருபைக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, அவர்கள் உண்மையாகவே தேவ கிருபையை அறியவில்லை. அவர்கள் தேவனுடைய கிருபை எவ்வளவு அற்புதமானது, நல்லது, அவருடைய கிருபை எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அவர் கிருபையை பெற்றுக்கொண்டால் அது எவ்வளவு பெரிய பலம், ஆசீர்வாதம் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தால் கிருபைக்கு தான் முதலிடம் தருவாங்க. அழிலே சொல்லுவாங்க. ஆமாம், அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தேவனுடைய கிருபை பெற்ற அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் என்ன செய்தார் என்றால், அவருடைய சத்துருக்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்ப பண்ணி அவர்களை வெட்டுண்டு மடிய செய்தார். இந்த யூதாவின் ராஜா அவன் என்ன செய்தான்? அவன் கர்த்தரை தேடுகிறவனாய் இருந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடி துதிக்கிறவர்களை ஏற்பாடு பண்ணி துதிச்சு பாடிக்கிட்டு இருந்தான். பாருங்க, கர்த்தர் அங்கே யுத்தத்தை முடிச்சு கொடுத்துட்டாரு. அலையில சொல்லுவோமா, எனக்கு பிரியமானதை செய்கிற பிள்ளையாக நீ மாறுவாயானால் என் கிருபை தானாகவே உன்னிடத்தில் வந்துவிடும். அதுதான் விஷயம். ஒரு பள்ளத்தை நோக்கி ஒரு மேட்டில் இருக்கிற தண்ணி ஓடி வந்து பள்ளத்தை நிரப்புவது போல அந்த ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்தி கொண்டு அப்பா என்று நின்றால் போதும், தேவ கிருபை வந்து நிரப்பிவிடும். அதனால தான் சொன்னார், பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு அவர் கிருபையை கொடுக்கிறார், அதிகமாய் கொடுக்கிறார். ஆமென். நல்லா புரிந்து கொள்வோம். சங்கீதம் 41:10-11. கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். தேவன் யாருக்கு கிருபை கொடுக்கிறார் என்றால், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருக்கு பிரியமானதையெல்லாம் செய்ய, அவருக்கு சித்தமானதையெல்லாம் செய்ய. அதனால தான் இந்த பாட்டு பாடணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடக்க வேண்டுமே. நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை
நாங்கள் செய்ய தொடங்கிட்டாவே உங்கள் கிருபை என் மேலே வந்துடுது. இதான் இன்றைக்கி செய்தி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போது இன்னொரு விஷயம், நாம் சோதிக்கப்படும் போது கர்த்தருடைய கிருபை நம்மை நிரப்புகிறது. கர்த்தர் கூடவே இருக்கிறார். அதுதான் கிருபை. அல்லேலூயா. கிருபை அந்த உணர்வு நமக்கு தருகிறார். அந்த உணர்வே இல்லாமல் போகிறது தான் ரொம்ப ஆபத்து. சரி, ஒரு வசனத்தை படிங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்துருங்க. கண்ணிகளும் வளைகளுமாகிய நெஞ்சமும் கயிர்களுமாகிய கைகளும் உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணனாயிருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். சரி, ஸ்தோத்திரம். பிரசங்கி 7:26 இப்படி சொல்லுது, கன்னிகளும் வளைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிர்களும் ஆகிய கைகளை உடைய ஸ்திரீயானவள். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஸ்திரீயானவள், ஸ்திரீகளில் எல்லா ஸ்திரீகளும் அல்ல, ஒரு சில ஸ்திரீகள் இருக்கிறாங்க அப்படி. ஸ்தோத்திரம். அது நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் எல்லாம் அப்படிப்பட்ட ஸ்திரீகள் குறித்து அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கன்னிகளும் வளைகளுமான நெஞ்சம் கயிறுகளும் ஆகிய கைகளை உடைய ஸ்ரீ அவள். அவள் ஒரு முட்டாள்தனமான ஒரு வழியிலே நடத்துகிறவள். அந்த ஸ்திரீகள் அவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவளாய் இருக்கிறாள். தேவனுக்கு முன்பாக சற்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவனாலே பிடிபடுவான். பாருங்க, வேதத்தில் சிம்சோனை போல ஒரு பராக்கிரமசாலி இல்லை, பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆனால் அவன் மேலே அப்படி பரிசுத்தாவியானவர் இறங்கி பலனை கொடுத்து கிரியை செய்தார். அவனை யாராலும் ஜெயிக்க முடியாது. ஒரே ஆள் தான். எவ்வளோ பேர் வந்தாலும் கொன்னுருவான். அவனை போதையில் இருக்கிறான். சிம்சோனை பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னு சொன்ன பொழுது அவன் எந்திரிச்சு, அவன் 7 ஜடமுடியும் ஆணியில் போட்டு அடித்து வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பிச்சை எடுத்துட்டு, நெசவு ஆணி எல்லாம் அவ்வளோ பெரிய மரங்களெல்லாம் பிச்சு எடுத்துக்கிட்டு, சிறைச்சாலையை உடச்சி கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வந்து கோட்டையினுடைய கேட்டு, பெரிய கேட்டு, இரும்பு கேட்டு, அதை அப்படியே தூக்கிக்கிட்டு ஒரு பெரிய மலை மேலே ஏறி அங்கே போய் தூக்கி எறிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். பெலிஸ்தர்கள் வந்து பார்த்துட்டு பயந்து நடுங்கிறானுங்க. ஐயோ, என்னடா இவ்வளோ பெரிய பலசாலியாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய பலனை கண்டு அவனுடைய பலனை பிடுங்கி எடுக்க அவர்கள் ஒரே ஒரு பெண்ணை ஏற்படுத்தினார்கள். தெளிலாள் என்னும் ஒரு பெண். அவளை இவன் நேசித்தான். அவளை கூட்டிகிட்டு போய் அவள் பெலிஸ்திய ஸ்ரீ அவகிட்ட சொல்லி, அவனிடத்தில் இருக்கக்கூடிய வல்லமை எதனால் வருகிறது என்பதை கண்டுபிடிச்சு சொல்லு, உனக்கு நிறைய பொண்ணு தரோம், வெள்ளி தரோம், அப்படி தேசத்துக்காக நீ இதை செய்யன்னு அவளை மாற்றிட்டானுங்க. அவள் வந்து அப்படி இவனுடைய ஆத்மாவை வேதனைப்படுத்தினான். அவன் அப்படி கெஞ்சிக்கிட்டே இருக்கிற, என் ஆத்மா அவ்வளவு வேதனைப்படுது, அப்படியே சாகுது, உன் மேல் இருக்கிற அன்பை என்னால் விட முடியல, ஆனால் என்னைக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிற தேவ ரகசியத்தை என்னால் சொல்லவும் முடியல. ஆனால் கடைசியில் அந்த ஸ்திரீ மேலே இருக்கிற அன்பு, அதனால அவன் தோற்று போனான் சொல்லிட்டான். அதான் நேசம் மரணத்திலும் வலியது போ, அதனால் நான் செத்தாலும் சரின்னு சொல்லிட்டான். அந்த நயவஞ்சகி சாவிலும் அதிக கசப்புள்ளவளாகி அந்த தெளிலால் அதை அறிஞ்சிக்கிட்டு அவனுக்கு நல்ல போதையை கொடுத்து அவன் தலை மயிரை பூரா சரைச்சி எடுத்துட்டான். அவன் நசரையன், சவரங்கத்தி தலையில் படாமல் வளர்ந்தவன் எல்லாம். அதுக்கப்புறம் பெலிஸ்தேர் வந்தாங்கன்னு சொன்னான். இப்போ எந்திரிச்சு மறுபடியும் பழையபடி முயற்சி பண்ணுறான். அவனுக்கு சக்தியே இல்லை, எல்லாம் இழந்துட்டான். அவனை பிடிச்சி தூக்கிட்டு போய் அவனை அடின்னு அடித்து பாதாள அறையில் செக்கு இழுக்கிற
வேலையில் கொடுத்து அவனை சித்திரவதை செய்ய தொடங்கி விட்டார்கள். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. கண்ணிகளும் வளைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளை உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவனாலே பிடிபடுவான். மாட்டிக்கிட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனைவி ஆயிலும் பிள்ளைகளை ஆயிலும் தாய் ஆயிலும் தகப்பனை ஆயிலும் சகோதரை ஆயிலும் நிலபலங்களை ஆயிலும் என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு சீசனாய் இருக்கவே முடியாது. ஆண்டவருடைய சக்தியை, ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவர் போட்ட கோட்டை தாண்டுற அளவுக்கு இந்த உலகத்தில் நம்மை ஒரு பந்த பாசம் நம்மை அட்டாக் பண்ணுமானா அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் தான் எனக்கு முக்கியம்னு ஓடியாந்துடணும். அல்லையிலே சொல்லு பார்ப்போம். அதுக்காக எதை வேணாமல் இழக்க நாம் நிற்க வேண்டும். அப்படி இழந்தால்தான் கர்த்தர் இந்த பூமியிலே நூறத்தனையாகவும் மகிமையிலும் நூறத்தனையாகவும் தேவன் அதை தருவார். அதனால தான் கர்த்தர் அப்படி சோத்திரம். நீ யாரு மேல் வைத்திருக்கிற உன் நேசம் கர்த்தர் மேல் இருக்கட்டும், உன் பிரியம் கர்த்தர் மேல் இருக்கட்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஸ்திரீயினுடைய அன்பை காட்டிலும் தேவனுடைய அன்பு பெரியது. அதனால் அந்த பாட்டில் ஸ்திரீகளின் நேசத்திலும் உம் நேசம் மிகப்பெரியது என்று அந்த பாட்டு. உலகோர் நேசமெல்லாம் என்றுமே நிலைப்பதில்லை, ஸ்திரீகளின் நேசத்திலும் உம் நேசம் மிக பெரிது. உம் ஸ்நேகம் பெரியது, உம் அன்பு பெரியது. உம் ஸ்நேகம் பெரியது, உங்க நேசம் பெரியது. ஆராதனை 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 உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே ஆராதனை. நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை நேசிக்கிறீர், ஜீவன் தந்து என்னில் அன்பு கூறுகிறீர். நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை நேசிக்கிறீர், ஜீவன் தந்து என்னில் அன்பு கூறுகிறீர். அல்லேலூயா. ஒரு உதாரணம் இன்னொன்று படிங்க. ஆதியாகமம் 39:9 வசனத்திலிருந்து படிங்க. அங்கே பாருங்கள், யோசேப்பு போத்திபார் வீட்டில் அடிமையாக இருக்கிறான். அவனோடு கர்த்தர் இருந்தார், காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அவன் எதை செய்கிறவன் அதையெல்லாம் கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதான் கிருபை. அதை பார்த்து போத்திபார் அவன் வீட்டு எல்லா அதிகாரத்தையும் அவன் கையில் கொடுத்துட்டான், மனைவியை தவிர. ஆனால் இப்போ அங்கே பெரிய சோதனை. யோசேப்பெல்லாம் நல்லா க்ளீனாக செஞ்சுட்டு வரான். போத்திபார் நல்லா நிம்மதியாக இருக்கிறான். சாப்பாடு மட்டும் வந்து கேட்பானாமா, வேறு எதையுமே கேட்குறதில்ல. அவன் அந்த அளவுக்கு ரெஸ்ட்டு, நிம்மதியாக இருக்கிறான் போத்திபார். பாருங்க, இந்த நேரத்தில் போத்திபாருடைய மனைவி யோசேப்பு மேலே ஆசைப்பட்டான். பல முறை அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறான். அவன் சொல்லிகிட்டே இருக்கிறான், வேண்டாமா வேண்டாம், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் யாரும் இல்லை, நிஜமான் உம்மை தவிர உங்களை தவிர இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் தேவனுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னான். படிங்க 9ஆம் வசனம் படிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடு சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது, சரி போதும், அவன் வீட்டு மனுஷரை அழைத்து ஒரே ஏதோ கூப்பாடு போட்டு, இவ பண்ண தப்ப
யோசேப்பு பண்ணான்னு சொல்லி எபிரேய மனுஷனை நம்ம வீட்டில் எஜமான் வேலைக்கு வச்சார். அவன் என்னிடத்துல சரசம் பண்ண வந்தான். அதில் நான் கூப்பாடு போட்டேன், நான் கூப்பிட்டேன். அப்போ அவன் வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடியே போயிட்டான். இதா பாருங்கள் வஸ்திரம், எப்படி மாட்டி விட்டா பாருங்க. அப்புறம் அவளை யோசேப்பை பிடிச்சிட்டு போய் சிறைச்சாலையிலே போட்டார்கள். அவனை பாவம் செய்ய விடாமல் கிருபை தடுத்தது. சோதிக்கப்படும் போது பணத்தினாலேயோ பொன்னினாலேயோ மண்ணினாலேயோ பெண்ணினாலேயோ இந்த உலகத்தில் நமக்கு சோதனைகள் வருமானால் அந்த சோதனைகளிலிருந்து தப்பிச் செல்வதற்கு கிருபை நமக்கு உதவி செய்யும். சொல்லுகிறான், என் தேவனுக்கு பயந்து இவ்வளவு பெரிய பொல்லாப்பை நான் செய்வது எப்படி என்று கேட்டான். பாருங்க, யோபு அப்படி தான் சொன்னான். அவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அவனைப் போல ஒரு நீதிமான் பூமியிலே ஒருவனும் இல்லை. பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அந்த அறையில் யாருமே இல்லை, அவளும் யோசேப்பு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவனை பார்க்கிற கண்கள் கிருபையுள்ள தேவ கண்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இது போத்திபார் மனைவிக்கு தெரியல, அந்த முட்டாள் மகளுக்கு தெரியல, சாவிலும் அதிக கசப்பை உண்டு பண்ணுகிற அந்த பெண்ணுக்கு தெரியல. ஆனால் அந்த ஆபத்துக்கு தப்பி விலகி ஓட யோசேப்பு தேவனுடைய கிருபை பெற்றிருந்தான். அல்லேலூயா. தப்பிச்சு ஓடிட்டான். வந்துச்சு தண்டனை, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இப்பொழுது யோசேப்பு நீதிமானாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது என்ன நடந்துச்சு? அந்த 21 23 வரைக்கும் படித்து முடிச்சிருங்க. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. சரிங்க, அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் எவ்வளோ பெரியவர். ஆனால் இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு? யோசேப்போடு இருக்கிறார். யோசேப்பு எங்கே இருக்கிறான்? சிறைச்சாலையில் இருக்கிறான். யோசேப்பு அடிமையாக இருக்கிற யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிற கைதியோடு கர்த்தர் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நீ எங்கே இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நீ அழகாக இருந்தாலும் சரி, அழகு இல்லாமல் இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, ஒன்று வச்சுக்கோ, உங்ககிட்ட கிருபை இருக்கணும். அதுதான் வேணும். அல்லேலூயா. ஜெயிலர், அவன் கண்களில் தயவு கிருபை யோசேப்புக்கு கிடைத்தது. அதனால் சிறைச்சாலையினுடைய அதிகாரம் முழுவதையும் யோசேப்பு கையில் கொடுத்துட்டு நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டான். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அவன் இப்போ ரெஸ்ட்டு. அங்கே போத்திபார் கொடுத்துட்டு உட்காந்துட்ட மாதிரி இங்கே ஜெயிலர் கொடுத்துட்டு உட்காந்துட்டான். அப்போ இவன் எப்படி இருப்பான்? இவன் கைதி மாதிரி இல்லை, ஜெயில் அதிபதியாக இருக்கிறான், அதிகாரியாக இருக்கிறான். அப்போ கிருபை எவ்வளவு முக்கியமானது, நல்லது. பாருங்கள், கிருபை நம்மை மேலானது, உயர்த்திக்கிட்டே இருக்கும். கிருபையை மட்டும் யாருமே இழந்துடக்கூடாது. கிருபையை பெறுவது எப்படி? மறுபடியும் கேட்குறேன், கிருபையில் வளருவது பற்றி தான் பிரசங்கமே பண்ணிகிட்டு இருக்கிறேன். முதல்ல 2 பிரசங்கம் பண்ணிட்டேன். பொறாமை கொள்ளக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது. அளவற்ற கிருபை நம்மளை பெருக வேண்டுமானால் தாழ்மை வேணும். அதிகமான கிருபை பெற, அளவற்ற கிருபையை நாம் இன்னும் பெற வேண்டுமானால் அவருடைய அளவற்ற அன்பை நாம் உணர வேண்டும். தகுதியே இல்லாத இந்த உலகத்தில் வாழ தகுதியற்ற மனிதன், அப்படிப்பட்ட என்னை, அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீயை கர்த்தர் மதித்து அவளில் அன்பு கூர்ந்து அவளுக்காக விலை மதிக்க முடியாத தன்னுடைய அன்பை, பாசத்தை, தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை அவளுக்கு கொடுத்து அவளை ரட்சித்திருக்கிறார். பாருங்கள், அந்த அன்புக்கு ஈடாக எண்ணத்தை தர முடியும்? அப்படி கொட்டுறா, பரிமள தைலத்தை ஊற்றி காலில் புதைஞ்சு கண்ணீர் விட்டு முத்தம் கொடுத்து அவர் தலைமயிரால் அவருடைய கால்களை துடைத்து அன்பு கொட்டுற அன்பை ஒவ்வொருவருக்கும் அந்த அன்பு கொட்டணும். அதுதான் நம்ம கிருபையை பெற்று பெருகுகிறதுக்கு அடையாளம். உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்கிறபடியினால் உம்முடைய கிருபை எங்களில் அதிகமாகிறது. உம்முடைய சக்தி, திறன், வல்லமை
பலன் எங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிருபையை பெறுவது எப்படி? கிருபையில் வளருவது எப்படி? மறுபடியும் கேட்குறேன். ஒரே ஒரு வழிதான். ஆண்டவர், உங்களுக்கு பிரியமானதை நாங்கள் செய்தால் எங்கள் மேலே உங்கள் கிருபை வந்துக்கிட்டே இருக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அப்படி நீதியும் செய்யுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். அவ்வளவுதான். உலகத்தில் பணம் காசு வேணுமா? இந்த உலகத்தில் பொருளாதாரத்தில் நம்ம உயரணுமா? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் உன் தேவனாய கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது எல்லாமே உனக்கு வழிந்து ஓடும், நிரம்பி வழியும் ஆசீர்வாதமாய் மாறும். என்ன சொல்கிறீங்க? அவ்வளோதான் இதில் விஷயமே. இயேசுவும் அதைத்தான் செய்தார். பிதாவே, என் சித்தம் அல்ல உங்கள் சித்தமே என்னில் ஆகட்டும் என்று சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தையுடையவராய் அவர் உயர்த்தப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்கள், எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த செய்தியில்? முடிக்க போகிறேன். சொல்லுங்கள் பார்ப்போம். ஈசாக்கு கீழ்ப்படிந்தான், அவன் சத்துருக்கள் அவனிடத்திலே சமாதானமானார்கள். யோசபாத்து கர்த்தரை தேடினான், அவனுடைய சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யோசேப்பு தேவனுக்கு பயந்திருந்தான், இச்சையான பாவங்களுக்கு விலகி தப்பித்தான். இதெல்லாம் என்ன? ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படினானா என்னது? தேவனுக்கு முதலிடம் கொடுத்தான். நீ இந்த தேசத்தில் இரு ஈசாக்கு, உன் தகப்பனுக்கு நான் கொடுத்த ஆணையை நான் நிறைவேற்றுவேன், நீ இங்கேயே இரு. ஈசாக்கு கேராரூரில் இருந்தான், தங்கினான், கீழ்ப்படிந்தான், தெய்வ சித்தம் செஞ்சான். பாருங்க, உயர்த்தப்பட்டுட்டான். சத்துரு அவங்ககிட்ட சமாதானம் ஆகிற அளவுக்கு உயர்த்தப்பட்டுட்டான். அவன் உயர்வு வளருது, தடுக்க முடியல, பயந்து நடுங்கிறான் அந்த தேசத்தினுடைய ராஜா. அதான் கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை தேடுகிறதுல யோசபாத் மாதிரி இல்லைப்பா, அப்படி தேடுறான். அப்படி தேடி சின்ன குழந்தை அப்பா கிட்ட அப்படியே நிற்கிறது போல நிற்கிறான். அப்பா அப்படி நிற்கிறான். அப்பா விடுவாரா? அப்பா பலசாலியாச்சே, தன் பிள்ளையாச்சே, உயிரை கொடுத்து காப்பாற்றுவார்ல. நீ சும்மா இரு, இந்த யுத்தம் என்னது, நான் பார்த்துக்கிறேன்னு போயிட்டாரு. அல்லேலூயா. இவங்க போகிறதுக்குள்ளே யுத்தத்தையே முடிச்சுட்டாரு அப்பா. கர்த்தரை தேடுங்கள். சிங்கக்குட்டிகளோட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ இவன் கர்த்தரை தேடுகிறதுக்கு முதலிடம் கொடுத்தான். அதான் விஷயம். அருமையான தேவ பிள்ளைகளே, யோசேப்பு தேவனுக்கு பயந்து நடப்பதில், பொல்லாப்புக்கு விலகுகிறதுல அவன் ஜாக்கிரதையாக இருந்தான். அதனால தான் படிப்படியாக எங்கே போனாலும் உயர்த்து போடுறான். தூக்கி சாக்கடையில் போட்டால் கூட உயர்ந்துருவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். போத்திபார் அடிமை தான் உயர்ந்துட்டான், எங்கே ஜெயிலு தான் உயர்ந்துட்டான். அப்புறம் அடுத்தது அவனை அப்படியே தூக்கி அங்கே போடுறாங்க. பார்வோன் ராஜா தான், சிங்காசனத்தில் மட்டும்தான்ப்பா நான், மீதியெல்லாம் நீ தான் அப்படின்ட்டான். அவனுக்கு ஒரு சிங்காசனம் போட்டு மோதிரத்தை கொடுத்துட்டான். அதான் கிருபை. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அந்த சித்தம் ஒரு மனுஷன் செய்துக்கிட்டே இருப்பானே, ஆனால் அவனை கிருபை பெருக பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீ வேணும் வேணும் கேட்குறதுல வராது, தேவ சித்தம் செய்வதிலே வரும். உமக்கு பிரியமானதையெல்லாம் நாங்கள் செய்கிறபடியினால் உமது கிருபை எங்களை நிரப்பி எங்கள் கொம்பு உயரும். சொல்லுங்கள், உமக்கு பிரியமானதையெல்லாம் நாங்கள் செய்கிறபடியினால் உம்முடைய கிருபை என்னில் நிரம்பி என் கொம்பு உயரும். சொல்லுங்க, என்ன நல்லா சொல்லுங்க பார்ப்போம். உமக்கு பிரியமானது எல்லாம் நாங்கள் செய்கிறபடியினால் உமது கிருபை என்னிலே நிரம்பி என் கொம்பு உயரும். நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். உமக்கு பிரியமானது எல்லாம் நாங்கள் செய்கிறபடியினால் உங்கள் கிருபை என்னிலே நிரம்பி என் கொம்பு உயரும். மறந்துடாதீங்க. கொடுக்கறதுல முதலிடமாக இருங்க. உங்கள் குடும்பத்தில் செல்வத்தை கர்த்தர் பெருக செய்வார். பணம் காசுக்கெல்லாம் பஞ்சமே வராது. உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கறதுல உத்தமர்களாக இருந்து போடுங்க. அங்கே மட்டும் கை வச்சிடாதீங்க, ஏமாத்திடாதீங்க. கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருந்துருங்க. வாழ்க்கை பூரா கர்த்தரங்களை செழிப்பாக வைப்பார். நல்ல சத்தமாக சொல்லுங்களேன் ஒரு ஆமேன். இவ்வளோதான் விஷயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.